ஸ்டாலின் ஆட்சி மே 2021 முதல். அதாவது இங்க ஒரு குறள் குடுத்திருக்காங்க. "மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி, இவன் தந்தை என் நோற்றான் கொல்" எனும் சொல். அதாவது மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி என்னன்னு பார்த்தோம்னா, "இவன் தந்தை என் நோற்றான் கொல்" எனும் சொல். அப்படின்ற குறள் குடுத்திருக்காங்க. அவருடைய வாழ்க்கை குறிப்பு குடுத்திருக்காங்க. அவர் எப்ப பிறந்தாருன்னு பார்த்தோம்னா, 1953 மார்ச் 1. அவங்க அம்மா, அப்பா மு. கருணாநிதி, தயாளு அவங்களுக்கு 3வது மகனாக பிறந்தாரு. 1973ல சென்னை பல்கலைக்கழகத்தோட மாநில கல்லூரியில வரலாற்று துறையில பட்டம் பெற்றிருக்காரு. தந்தையோட அரசியல், கலை ஆளுமை காரணமாக ஸ்டாலின் அவர்களுக்கு இளம் வயதிலேயே நாடகக்கலை மற்றும் அரசியல்ல ஆர்வம் இருந்துச்சு. திருமண வாழ்க்கை என்னன்னு பார்த்தோம்னா, 1975 ஆகஸ்ட் 20 அன்னைக்கு ஸ்டாலின் துர்காவை மணந்தார். அவருக்கு உதயநிதி ஸ்டாலின், செந்தாமரை அப்படின்ற 2 குழந்தை இருக்கு. அரசியல் வாழ்க்கை என்னன்னு பார்த்தோம்னா, 1973 திமுகவோட பொதுக்குழு உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. 1975ல பிரதமர் இந்திரா காந்தியோட அவசர நிலை பிரகடனம் நடந்துச்சு. அப்ப தேசிய மற்றும் மாநில அளவில் அதை எதிர்த்த தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். கலைஞர் தலைமையிலான அன்னைக்கு திமுக அரசு நெருக்கடி நிலையை எதிர்த்ததால், ஆஹ் சென்ட்ரல் கவர்மெண்ட் திமுக அரச கலைச்சிருச்சு. அதனால முரசொலி மாறன், ஸ்டாலின் இவங்க எல்லாமே இன்னும் கொஞ்சம் பேர் 25,000க்கும் மேற்பட்டோர் மிசா சட்டத்தின் கீழ கைது செஞ்சு சிறையில அடைச்சாங்க. நெருக்கடி நிலை ஒடுக்குமுறையில ஸ்டாலின் அவர்கள் 1 இயர் ஜெயில்ல இருந்திருக்காரு. மிசால ஸ்டாலின் அவர்களோட சிறை வைக்கப்பட்ட சிட்டி பாபு காவல்துறையினர் தீவிரமா தாக்கியதால இறந்து போனது கழகத்தோட வரலாற்றில் ஆறாத வடுவை ஏற்படுத்தியது. அடுத்து ஸ்டாலின் அவர்களை தீவிரமான அரசியல பங்கு பெற வைத்து பக்குவப்படுத்தியதுல இந்த சிறைவாசத்துக்கு பெரும் பங்குண்டு. 1977 ஜனவரி 23 ஸ்டாலின் விடுதலையானாரு. இவருக்கு இளைஞர் அணி தொடக்கம். அதாவது இளைஞர் அணி அமைப்பு 1980 ஜூலை 20 மதுரையில ஜான்சி ராணி பூங்கால தொடங்கப்பட்டது. இளைஞர் அணி மாநில செயலாளர் பொறுப்பு ஸ்டாலினுக்கு தரப்பட்டது. இந்த பொறுப்புல சிறப்பாக செயல்பட்ட ஸ்டாலின் அவர்கள் தளபதி அப்படின்னு அழைச்சாங்க. அடுத்து சட்டமன்றத்தோட வரலாறு பார்த்தோம்னா, ஸ்டாலின் தேர்தல் வரலாறு கடந்த 40 ஆண்டுகளாக தமிழகத்தோட வரலாற்றோட இரண்டர கலந்திருக்கு. 1984ல இருந்து 2021 வரை 9 சட்டமன்ற தேர்தல்ல போட்டியிட்டு 7 முறை வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரா, எதிர்க்கட்சி தலைவரா, முதலமைச்சரா பணியாற்றியிருக்காரு. இவரோட வெற்றியும் தோல்வியும் பார்த்தோம்னா, 1984 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்ல முதல்ல 1000 விளக்கு தொகுதியில போட்டியிட்டு தோல்வி அடைஞ்சாரு. அடுத்து 1989 தேர்தல்ல அதே 1000 விளக்கு தொகுதியில போட்டியிட்டு முதல் முறையா சட்டமன்றத்துல ஜெயிச்சாரு. நுழைந்தாரு. அப்போது திமுக ஆட்சி பிடிச்சிருந்தது. 2டே வருஷத்துல 1991ல கலைக்கப்பட்டது. 1991ல நடைபெற்ற தேர்தல்ல மீண்டும் 1000 விளக்கு தொகுதியில போட்டியிட்டு எகைனும் தோல்வி அடைந்துட்டாரு. திமுகல கருணாநிதியை தவிர அனைவரும் தோல்வி அடைந்தாங்க. காரணம் ராஜீவ் காந்தியோட அனுதாபால. 1996ல 1000 விளக்கு தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்த தேர்தல திமுகவிற்காக மாநிலம் முழுவதும் பிரச்சாரம் செஞ்சார். இந்த முறை திமுக ஆட்சிய பிடிச்சுச்சு. 2003 திமுகவோட துணை பொதுச் செயலாளர் ஆனாரு. 2004 நாடாளுமன்ற தேர்தல்ல திமுக கூட்டணி 40 இடங்களில் வெற்றி பெற்றது. 2006ல நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்ல மீண்டும் 1000 விளக்கு தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றாரு. இந்த தேர்தல்ல திமுக ஆட்சிய பிடிச்சுச்சு. இந்த அமைச்சரவையில ஸ்டாலின் உள்ளாட்சித்துறை அமைச்சரானாரு. அடுத்து 2008ல திமுகவோட பொருளாளரா நியமிக்கப்பட்டாரு. 2009 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல்ல திமுக கூட்டணி 28 தொகுதிகள்ல வெற்றி பெற்றது. 2009 தமிழ்நாட்டோட முதல் துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டார். முதலமைச்சர் கருணாநிதியிடம் இருந்த பொறுப்புகள் ஸ்டாலினுக்கு தரப்பட்டுச்சு. தமிழ்நாடு முழுவதும் பயணம் செஞ்சு பல அரசு திட்டங்கள்ல தொடங்கி வைத்தார். 2011 சட்டமன்ற தேர்தல்ல கொளத்தூர் தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்த தேர்தல்ல திமுக ஆட்சியை பிடிக்கவில்லை. ஆனா திமுக சட்டமன்ற குழுவின் தலைவராக ஸ்டாலின் தெரிவு செய்யப்பட்டார். 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல்ல நமக்கு நாமே அப்படின்ற நேம்ல தமிழ்நாடு முழுக்க ஸ்டாலின் தேர்தல் பிரச்சாரம் செய்தார். வெற்றியும் பெற்றாரு. இந்த தேர்தல்ல திமுக ஆட்சியை பிடிக்கவில்லை. ஆனாலும் தமிழக சட்டமன்ற வரலாற்றில் 8 இடங்கள் வெற்றி பெற்று பலமான எதிர்க்கட்சியாக திமுக அமர்ந்தது. ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவரா செயல்பட்டார். 2017ல திமுக தலைவர் கருணாநிதி உடல் நலத்தை கருத்தில் கொண்டு திமுகவோட பொதுக்குழுவோட மூலமா அக்கட்சியின் செயல் தலைவர் ஆனார். 2018ல திமுக தலைவர் கருணாநிதியோட மறைவிற்கு அப்புறமா திமுக தலைவரா ஸ்டாலின் போட்டியின்றி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார்.
மேயரா மு.க. ஸ்டாலின் 1996ல நடைபெற்ற சென்னை மேயர் தேர்தல்ல வெற்றி பெற்று அக்டோபர் 12 அன்னைக்கு சென்னை மாநகராட்சியோட 44வது மேயர் ஆனார். பஞ்சாயத்து ராஜ் சட்ட திருத்தத்துக்கு அப்புறமா நடைபெற்ற தேர்தல் அப்படின்றனால முதல் முறையா மக்களால் நேரடியாக வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயர் அப்படின்ற பேரும் ஸ்டாலின் பெற்றாரு. 2001ஆம் ஆண்டு எகைன் சென்னையோட மேயராக போட்டியிட்டு 2வது முறையாவும் வெற்றி பெற்றார். சிங்கார சென்னை ஸ்டாலின் சென்னை மேயரா இருந்தபோது சிங்கார சென்னை அப்படின்ற முழக்கத்தை முன்னெடுத்து சென்னை மாநகராட்சி முன்னேற்றம் காண செஞ்சாரு. சென்னை மாநகரத்தோட சாலைகள் புதுப்பொலிவு பெற்றன. இவரோட ஆட்சியில 9 பெரிய மேம்பாலம், 49 குறும்பாலம் கட்டப்பட்டது. இதெல்லாம் தவிர்த்து 18 முக்கிய சந்திப்புகள்ல பூங்கா, நீரூற்று அமைக்கப்பட்டன. 81 பூங்காக்கள் படுத்தப்பட்டு முறையாக பராமரிக்கப்பட்டன. ஆசியாவோட 2வது மிகப்பெரிய கடற்கரையான சென்னை மெரினால மரக்கன்றுகள் நடப்பட்டன. பெரம்பூர்ல உள்ள ஆடு மாடு இறைச்சி கூடம் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்துவதை தவிர்க்கும் வகையில நவீன முறையில் பராமரிக்கப்பட்டது. விருதுகள் பார்த்தோம்னா ஆட்சி, நிர்வாகம், சமூக மேம்பாட்டு பங்களிப்புக்காக இந்தியாவோட மிகப்பெரிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகமான அண்ணா பல்கலைக்கழகம் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியது. அமெரிக்கால இருக்கிற கெண்டக்கி மாகாணத்துல காமன்வெல்த் அளிக்கும் மிகப்பெரிய விருதான கெண்டக்கி கர்னல் விருது மு.க. ஸ்டாலினுக்கு பொது சேவைக்காக வழங்கப்பட்டது. கெண்டக்கியோட நல்லெண்ண தூதுவராகவும் அவருக்கு கௌரவம் அளிக்கப்பட்டது. 2003ல ஐரிஷ் பன்னாட்டு பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கியது. அடுத்த அமைச்சரா மு.க. ஸ்டாலின் தீவிர பரப்புரையால 2006ல சட்டமன்ற தேர்தல்ல வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி திமுக கைப்பற்றியது. அப்போ ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சரா பதவி வகித்தாரு. அப்போ என்ன நடந்துச்சுன்னா, ஒரு சிறப்பான நிர்வாகியாக அவருடைய திறமையை வளர்த்துக்கிட்டாரு. 1,75,493 மகளிர் சுய உதவி குழுக்களை நிறுவி மாநிலம் முழுவதும் மகளிர் சுய உதவி குழுக்களை தொடங்குறதுல முக்கிய பங்காற்றினார். ஒகேனக்கல், ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டங்கள் போன்ற பல்வேறு விரிவான திட்டங்களையும் தொடங்கினாரு. அடுத்த முதலமைச்சரா மு.க. ஸ்டாலின் தமிழ்நாடு 16வது சட்டப்பேரவைக்கான தேர்தல் 2021 ஏப்ரல் 6 அன்று ஒரே கட்டமாக நடைபெற்று மே 2ஆம் தேதி எலெக்ஷனோட ரிசல்ட் அறிவிக்கப்பட்டது. அப்ப தேர்தலில் 72.78% வாக்கு பதிவானது. திமுக 133 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்தது. சட்டமன்றத்தில் திமுக தலைவரா மு.க. ஸ்டாலின் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த தேர்தல்ல திமுக, அதிமுக கூட்டணி கட்சிகள் பெற்ற இடங்கள் பார்த்தோம்னா திமுக கூட்டணி 130, திமுக 133, காங்கிரஸ் 18, விடுதலை சிறுத்தை 4, கம்யூனிஸ்ட் கட்சி 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2, டோட்டலா 159. அதிமுக பார்த்தோம்னா அதிமுக 66, பாட்டாளி மக்கள் கட்சி 5, பாரதிய ஜனதா கட்சி 4, மொத்தம் 75. 2021 மே 6ஆம் தேதி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமைச்சரவை குழு ராஜினாமா செஞ்சது. 2021 மே 6 தமிழ்நாடு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தமிழ்நாட்டோட 15வது சட்டப்பேரவையை அதிகாரப்பூர்வமா கலைச்சாரு. 6/5/2021 அன்று தமிழ்நாடு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் மு.க. ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சரா நியமனம் செஞ்சாரு. கொரோனா தொற்று நோயின் 2வது அலைக்கு மத்தியில் 2021 மே 7 அன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் அப்படின்னு முதலமைச்சரா பதவி ஏத்துக்கிட்டாரு. 34 அமைச்சர்களுடன் பதவி ஏற்றுக்கொண்டனர். அடுத்து முதலமைச்சரா பதவி ஏற்றது முதல் 5 அரசாணைகள் என்ன ஃபர்ஸ்ட்ன்னு பார்த்தோம்னா, பெருந்தொற்று காலத்துல மக்களுக்கு நிவாரணங்கள் வழங்குறதுக்காக மாநிலத்துல அரிசி குடும்ப அட்டை வைத்துள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் ரூபாய் 4,000 வழங்கப்படும். அடுத்து ஆவின் பால் விலை ₹3 குறைச்சாங்க. மே 8 தேதியிலிருந்து சாதாரண கட்டண பேருந்துகள்ல எல்லா பெண்களும் இலவசமா பயணம் செய்யலாம். பின்னர் மாற்றுத்திறனாளி திருநங்கைகளுக்கும் விரிவு. 100 நாட்களுக்குள் மக்களின் பல்வேறு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அதற்கான புதிய துறை உருவாக்கும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, 100 நாட்களுக்குள்ள மக்களின் பல்வேறு பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அதற்கான ஒரு புதிய துறை உருவாக்கும். தனியார் மருத்துவமனைகள்ல மேற்கொள்ளப்படும் கொரோனா சிகிச்சைக்கான செலவுகள் எல்லாமே முதலமைச்சர் சுகாதார காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்படும். முக்கிய நியமனம் என்னன்னு பார்த்தோம்னா, தலைமை செயலராக இறையன்பு, தலைமை டிஜிபியாக சைலேந்திர பாபு, தலைமை வழக்கறிஞராக சண்முகசுந்தரம் இவங்கெல்லாம் நியமனம் செய்யப்பட்டன. 100 நாட்களுக்குள் மக்களின் குறைகளுக்கு தீர்வு காண்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட தனிப்பிரிவின் தலைவரா ஷில்பா
பிரபாகர் சதீஷ் ஐஏஎஸ் நியமனம் செய்யப்பட்டார். 100 நாட்கள்ல மக்களோட குறைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை மேற்கொள்ள உருவாக்கப்பட்ட தனிப்பிரிவின் தலைவர் யாருன்னு பார்த்தோம்னா ஷில்பா பிரபாகர் சதீஷ் ஐஏஎஸ். அவங்க தான் நியமனம் செய்யப்பட்டாங்க. 16வது தமிழக சட்டசபை முதல் கூட்டம் மே 11 அன்னைக்கு ஆளுநர் கூட்டினாரு. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 234 சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு தற்காலிக சபாநாயகர் கு பிச்சாண்டி பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாங்க. சபாநாயகராக அப்பாவு மற்றும் துணை சபாநாயகராக பிச்சாண்டியும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அடுத்து முக்கிய குழுக்கள் என்னன்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு மாநில திட்டக்குழு 1971ஆம் ஆண்டு தமிழக அரசால் உருவாக்கப்பட்டு, தமிழ்நாடு மாநில திட்டக்குழு 1971ல தமிழ்நாடு கவர்மெண்டால உருவாக்கப்பட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோட தலைமையின் கீழ் தொடர்ந்து இயங்கி வருகின்றது. புள்ளி விவரங்களின் அடிப்படையில் ஒரு முழுமையான வளர்ச்சியை எய்துவதற்கு அரசுக்கு ஆலோசனை வழங்குகின்ற ஒரு உயர் ஆலோசனை அமைப்பா செயல்படுது. தமிழ்நாட்டின் மேம்பாடு, பொருளாதார வளர்ச்சி, சமூக நலன் மற்றும் புத்தாக்கம் தொடர்பா கொள்கைகளை உருவாக்குறது, செயல்படுத்துறது, மதிப்பீடு செய்தல் இதற்கெல்லாமே அரசுக்கு உதவுது. அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை ஆய்வு செய்யறது, மதிப்பீடு செய்தல் வாயிலா திட்டங்களின் கடைக்கோடி மக்களையும் சென்றடைவதில் உள்ள தடைகள் மற்றும் சவால்களை இனம் கண்டு பொது சேவை வாயிலாக திட்டங்களின் பயன்கள் அடித்தட்டு மக்களுக்கும் சென்றடைய உதவுகிறது. மாநில திட்டக்குழு அனைத்து துறைகளோட இணைஞ்சு அறிவுசார் தகவல்களை பகிர்தல் மற்றும் மாநில வளர்ச்சிக்கான இசைவுடன் கூடிய முன்னெடுப்புகளை வளர்த்தெடுத்தல் இதெல்லாம் மேற்கொள்ளுது. மாநில திட்டக்குழு ஜூன் மாசம் 2021ல 10 வல்லுநர்களை கொண்ட புதிய உறுப்பினர்களோட மறு கட்டமைப்பு செய்யப்பட்டு 7 துறையில தொடர்புடைய பங்குதாரர்களோட தீவிரமா ஈடுபட்டு திட்டங்கள் மற்றும் கொள்கைகளை வகுத்தளிக்கின்றது. மாநிலத்தோட முழுமையான வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டிற்கான நடவடிக்கைகளை திட்டமிடுத்து செயல்படுவதில் தமிழ்நாடு அரசுக்கு மாநில திட்டக்குழு துணை புரிகிறது. இந்த மாதிரி திட்டம் மற்றும் செயல் உத்திகள் தயாரித்தல், இலக்குகள் நிர்ணயித்து கண்காணிக்கிறது, மதிப்பீடு செய்து கொள்கை பரிந்துரை வழங்கல் இந்த மாதிரி மாநில திட்டக்குழுவோட பரந்த கவனம் செலுத்தும் செயல்களாக திகழ்கிறது. கொள்கை ஒத்திசைவினை உருவாக்குதல் மற்றும் மாநில சமச்சீர் வளர்ச்சி நிதி திட்டம், தமிழ்நாடு புதுமை முயற்சிகள் திட்டம் மற்றும் தமிழ்நாடு மாநில நில பயன்பாட்டு வாரிய திட்டங்கள் ஆகிய சிறப்பு திட்டங்களை சீரிய செயல்திறனோட செயல்படுத்திட மாநில திட்டக்குழு கட்டமைக்கப்பட்டிருக்கு. திட்டக்குழு உறுப்பினர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தம் மாநில திட்டக்குழுவின் தலைவரா விளங்குகிறார். யாரு தலைவர் நமக்கு தெரியும், தமிழ்நாடு முதலமைச்சர். மாநில திட்டக்குழு அலுவல் சார் குழுவானது அலுவல் சார் துணைத் தலைவர், செயல் துணைத் தலைவர், முழு நேர உறுப்பினர், கூடுதல் முழு நேர உறுப்பினர், பகுதி நேர உறுப்பினர்கள், உறுப்பினர் செயலர், அலுவல் சாரா உறுப்பினர்களாக தலைமைச் செயலாளர், திட்டம் வளர்ச்சி மற்றும் சிறப்பு முயற்சிகள் துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர், நிதித்துறையோட முதன்மை செயலாளர் ஆகியோர்களை கொண்டு செயல்படுது. மாநில திட்டக்குழு 2021 ஜூன் மாசம் 10 உறுப்பினர்களோட மறுகட்டமைப்பு செஞ்சிருக்கு. உறுப்பினர் செயலர் திட்டக்குழுவின் நிர்வாக பொறுப்பினை ஏற்று செயல்படுகிறார். இவங்களோட செயல்பாடுகள் மற்றும் பணிகள்: மாநில பொருளாதார வளர்ச்சி குறியீடுகளை கண்காணித்தல், புதிய திட்டங்களை உருவாக்குறது, நடைமுறையில் உள்ள திட்டங்களை விரைவுபடுத்தி செயல்படுத்திட புள்ளியியல் சார்ந்த விவரங்களோட அரசுக்கு ஆலோசனை வழங்குறது. தமிழ்நாடு தொலைநோக்கு திட்டம் 2030 மற்றும் நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்கு 2030 இதோட இலக்குகள் மற்றும் குறியீடுகளை கருத்தில் கொண்டு துறைசார் உத்திகள் மற்றும் மாநில கொள்கை வரைவுகள் உருவாக்குறது. மனித மேம்பாட்டு குறியீடு, பாலின மேம்பாட்டு குறியீடு, பிற துறை குறியீடு போன்ற தொடர்புடைய குறியீடுகள் மூலமா மாநிலத்தோட முன்னேற்றம், செயல்திறனை கண்காணித்தல் மற்றும் பொருத்தமான பரிந்துரையை வழங்குறது. அடுத்து இந்த பயிற்சி பட்டற, தனித்துவமான கருதுகோள்ல பயிற்சி பட்டற, கருத்தரங்கு, விரிவுரைவு தொடர்புகளை ஏற்பாடு செய்யறது மூலமா துறைசார் அறிக்கை, திட்டமுறை ஆவணம், திட்டங்களின் மதிப்பீடு, அறிவு பகிர்வு நடைமுறைகளை எளிதாக்குது. இந்த முன்னணி வைக்கும் நிறுவனங்களோட தொடர்பு கொள்வது மற்றும் ஒருங்கிணைக்கிறது. அரசு நிறுவனங்கள், தேசிய மற்றும் சர்வதேச ஆலோசனை குழுக்கள், பொது மற்றும் கொள்கை ஆராய்ச்சியில கவனம் செலுத்தும் கல்வி நிறுவனங்களுக்கு இடையான கூட்டாண்மைகளை எளிதாக்குதல். மாநிலத்துல தற்போதுள்ள புதுமை மற்றும் அறிவார்ந்த சுற்றுச்சூழல் அமைப்பை வலுப்படுத்துறது மற்றும் வளர்ப்பது. பொருளாதார வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, வறுமை போன்ற பேரியல் பொருளாதார வளர்ச்சி குறியீடுகளை கண்காணித்தல் மற்றும் திட்டங்கள்ல செய்ய வேண்டிய மாற்றங்கள் மற்றும் திட்டங்களை திருத்தி அமைத்தல் ஆகியன குறித்து அரசுக்கு ஆலோசனை அளித்தல். தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை கண்காணித்து அதன் வளர்ச்சிக்கான அறிக்கையை அரசுக்கு தேவைப்படும் போது அனுப்புறது. நீடித்த வளர்ச்சி இலக்குகள் 2030 குறிப்பிடப்பட்டுள்ள இலக்குகளை அடைவதற்கும்
ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு வழிகாட்ட நீண்ட, நடுத்தர மற்றும் குறுகிய கால இலக்குகளை வகுப்பதில மாநில அரசுக்கு உதவுகிறது. ஐக்கிய நாட்டு பொதுசபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட 2025 மற்றும் 2030 அடைய வேண்டிய நீடித்த வளர்ச்சி இலக்குகள் நிதிக்குழுவின் குறிக்கோள்களுக்கு ஏற்ப துறை சார்ந்த செயல்பாட்டு திட்டம், அறிக்கைகள உருவாக்குது. அடுத்து கொள்கை திட்டம் வகுப்பறதுக்கும், அதை செயல்படுத்துவத துரிதப்படுத்துவதற்கும், கொள்கை ஒத்திசைவு சிக்கல்கள முறையா நிவர்த்தி செஞ்சு, துறை மற்றும் துறைகளுக்கிடையே சிக்கல்களை தீர்ப்பதற்கான ஒரு தளத்த வழங்குகிறது. அடுத்து பார்த்தோம்னா, பல்வேறு துறைகள்ல ஆய்வுகள் மேற்கொண்டு, அதன் ஒப்புமைகளை அரசு சார்ந்த தேசிய பன்னாட்டு வல்லுநர்கள், அதன் கல்வி, கொள்கை ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கும் இடையிலான கூட்டமைப்பை ஊக்குவிக்கிறது. தகுந்த உள்ளீடுகள், அளவீடுகளை மாநிலத்திற்கு அளித்து, மனிதவள மேம்பாட்டு குறியீடு, பாலின மேம்பாட்டு குறியீடு, இதர குறியீடுகளை வளர்ச்சி மற்றும் செயல்பாடுகளுடன் அணுகுதல் மற்றும் திட்டங்களோட அரசுக்கு உகந்த ஆலோசனை வழங்குதல். தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது. இந்திய அளவிலும், உலக அளவிலும் செயல்பட்டு வரும் பல முன்னோடியான நிறுவனங்களோட இணைஞ்சு பல்வேறு துறைகள்ல மேற்கொள்ளப்படும் செயல்பாடுகள் நிறுவனங்களோட இணைந்து பல்வேறு துறைகள்ல மேம்பா மேற்கொள்ளப்படும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வின் வாயிலாக அந்த துறைகள்ல தொடர்ந்து செயல்படுத்தப்பட வேண்டிய நுட்பமான விவரங்களை அரசுக்கு பரிந்துரைக்கிறது. தேசிய மற்றும் பன்னாட்டு வல்லுநர்கள், பயிற்சியாளர்கள், அடுத்து பிற முதலீட்டாளர்கள் கூட்டு சமூகத்தின் மூலம் அறிவு, புதுமை, ஆதரவு முனைவோர் மற்றும் தொழில் அமைப்பை உருவாக்க உதவுதல். அடுத்து துறைகளுக்கு இடையேயான வேறுபாடு மற்றும் ஒதுக்கீடுகள் ஒழுங்குமுறை ஆகியவற்றின் இலக்குகளை அடைவதற்கான கட்டாய உள்ளடக்கிய கொள்கை, இலக்குகளை கட்டமைப்பு, ஒத்திசைவு, ஆலோசனை வழங்குதல். அதே மாதிரி ஆதி திராவிடர் பழங்குடியினர் பாதுகாப்பு, ஒருவரும் விடுபடாமல் இருத்தல் என்ற கருத்தின் அடிப்படையில் அரசிற்கு ஆலோசனை வழங்குதல். நல்ல உள்ளாட்சி நிர்வாகத்திற்காக பரவலாக்கப்பட்ட திட்டமிடல் கருத்தின் கீழ் கட்டாயப்படுத்தப்பட்ட அமைப்புகளை செயல்படுத்துவதன் செயல்திறன் குறித்து ஆலோசனை வழங்குறது. அடுத்து என்னென்ன திட்டங்கள்லாம் செயல்படுத்துனா, ஒண்ணு வளமிகு வட்டாரங்கள் வளர்ச்சி திட்டம், தமிழ்நாடு புதுமை முயற்சிகள் திட்டம். இது தமிழ்நாடு மாநில நில பயன்பாட்டு ஆராய்ச்சி வாரியத்தின் மூலம் பல்வேறு ஆய்வுகள்லாம் மேற்கொள்ளுது. அடுத்து பொருளாதார ஆலோசனை குழு. 16வது சட்டப்பேரவை 2021 ஜூன் 21 அன்னைக்கு ஆளுநரோட உரையோட ஸ்டார்ட் ஆச்சு. அப்ப ஆளுநர் பல்வேறு அறிவிப்பு அறிவிச்சாரு. அதுல ஒண்ணு என்னன்னு பார்த்தோம்னா, உலக புகழ் பெற்ற 5 பொருளாதார வல்லுநர் அடங்கிய தமிழ்நாடு முதல்வரோட பொருளாதார ஆலோசனை குழு அமைக்கப்படும் அப்படின்றது. அதுல உறுப்பினர்கள் யாருன்னு பார்த்தோம்னா, ரகுராம் ராஜன். அவர் யாருன்னு பார்த்தோம்னா, இந்திய ரிசர்வ் பேங்கோட முன்னாள் ஆளுநர். அடுத்து எஸ்தர் டஃபோலான்றவர் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க பொருளாதார நிபுணர். அரவிந்த் சுப்பிரமணியன் ஒன்றிய அரசோட சென்ட்ரல் கவர்மெண்டோட முன்னாள் தலைமை பொருளாதார ஆலோசகர். ஜூன் ட்ரெஸ் பேராசிரியர், ராஞ்சி பல்கலைக்கழகம், டெல்லி ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ். அடுத்து டாக்டர் எஸ் நாராயணன் யாருன்னா, ஒன்றிய முன்னாள் நிதித்துறை செயலாளர். இதுக்கான காரணம் என்ன? இந்த குழு அமைப்பதற்கான காரணம் என்னன்னா, கோவிட் 19 நடந்துச்சுல 19. அப்ப அந்த தொற்று நோயை தொடர்ந்து தமிழ்நாட்டுல ஒரு நிலையற்ற நிதி நெருக்கடியில சிக்கி தவிச்சது. அதனால தொடர்ந்து அதிக வருவாய், அதிக கடன் சுமையுடன் நலத்திட்டங்களுக்கு நிதியளிக்க மாநிலம் கடுமையா போராடி வந்தது. அப்ப திமுகவோட தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றுவது குறித்தும் பல கேள்வியும் எழுந்துச்சு. புதிய திட்டங்கள் மூலம் அரசாங்கம் விரைவான பொருளாதார வளர்ச்சி, சமூக நீதி மற்றும் சமத்துவத்தை வழங்கும் அப்படின்னு வாக்காளரிடமிருந்து அதிக எதிர்பார்ப்புகள் உள்ளன. இந்த நிலையில தமிழகத்தோட பொருளாதாரம், சமூகம், அரசியல் அமைப்பை நன்கு அறிந்த உறுப்பினர்களை கொண்டு இந்த குழு அமைச்சிச்சு. இது என்ன பண்ணும்னு பார்த்தோம்னா, இந்த குழு பொருளாதாரம் மற்றும் சமூக கொள்கை, சமூக நீதி, மனித வள மேம்பாடு தொடர்பான பிரச்சனைகள் குறித்து பொதுவான வழிகாட்டுதலை வழங்கும். பெண்களுக்கு சம வாய்ப்பு உறுதி செஞ்சு பின்தங்கிய குழுக்களின் நலவாழ்வு தொடர்பான குறிப்பிட்ட விஷயங்கள்ல ஆலோசனை வழங்கும். மாநிலத்தோட பொருளாதார வளர்ச்சி, வேலை வாய்ப்பு உறுதி மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிப்பது குறித்தும் இந்த குழு ஆராய்ச்சி வழங்கும். அதாவது மாநில திட்டக்குழுவோட நிர்வாக அமைப்பு தலைவர் இருப்பாரு. அதுல அலுவல் சாரா துணைத் தலைவர் இருப்பாங்க. அவருக்கு கீழ தலைமைச் செயலர். அதுக்கடுத்து தலைமைச் செயலர் கீழ அலுவல் சாரா உறுப்பினர்கள்,
அலுவல் சாரா உறுப்பினர்கள், அதுக்கடுத்து அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர், திட்டம், வளர்ச்சி மற்றும் சிறப்பு முயற்சிகள் துறை, அரசு முதன்மை செயலாளர், நிதித்துறை. அடுத்து செயல் துணைத் தலைவர் முழு நேர உறுப்பினர், பகுதி நேர உறுப்பினர் சொல்லியிருப்பாங்க. அடுத்து இதுல உறுப்பினர் செயலாளர் யார் யாருன்னு பார்த்தோம்னா, தொழில்நுட்ப குழுமங்கள், தமிழ்நாடு மாநில நில பயன்பாட்டு ஆராய்ச்சி வாரியம், கொள்கை மற்றும் ஆராய்ச்சி பிரிவு நிர்வாகம். அதுல தொழில்நுட்ப குழுமங்கள் கீழ வேளாண் கொள்கை மற்றும் திட்டமிடல், கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு, தொழில், மின்சாரம் மற்றும் போக்குவரத்து, ந- அடுத்து நல்வாழ்வு மற்றும் சமூக நலம், நில பயன்பாடு, திட்ட ஒருங்கிணைப்பு, ஊரக வளர்ச்சி மற்றும் மாவட்ட திட்டமிடல் இதெல்லாம் இருக்கு. மாநிலத்தோட ஒட்டுமொத்த நிதி நிலையை மேம்படுத்துறதுக்காக வழிகாட்டும் அதே வேளையில மக்களுக்கு சிறந்த சேவை வழங்குவதற்கான மாநில திறனை மேம்படுத்துவது குறித்தும் இந்த குழு ஆலோசனை வழங்கும். இந்த குழு உருவாக்கத்தோட நோக்கம் கொள்கை வகித்தல், உறுப்பினர்களோட தகுதி காரணமாக இது கனவு குழு என்று அழைக்கப்படுது. அடுத்த குழு என்னன்னு பார்த்தோம்னா, ராஜன் குழு. இது எதுக்குன்னு பார்த்தோம்னா, இந்த மருத்துவம் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்காக சமூக பொருளாதார ரீதியில பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் மத்தியில நீட் தேர்வு ஏற்படுத்தியுள்ள தாக்கத்த ஆய்வு செய்யறதுக்காக 2021 ஜூன் 10 அன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தோட முன்னாள் நீதிபதியா இருந்த ராஜன் தலைமையில 9 பேர் கொண்ட குழு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அமைத்தார். அப்ப ராஜன் குழு எதுனா மருத்துவம் படிக்கிறதுக்காக அவங்களுக்காக சமூக மற்றும் பொருளாதார ரீதியில பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் மத்தியில நீட் தேர்வு ஏற்படுத்தியுள்ள தாக்கத்தை ஆய்வு செய்யறதுக்காக உருவாக்குனதுதான் நீதிபதி ராஜன் குழு. இதுல 9 பேர் கொண்ட குழு. நீட் தேர்வுக்கு ஆதரவா எதிரா 85,000க்கும் அதிகமானோரிடமிருந்து கருத்து பெறப்பட்டு 165 பக்க அறிக்கை 2021 ஜூலை 14 அன்னைக்கு இக்குழு முதலமைச்சரிடம் சமர்ப்பித்தது. ஃபாஸ்டா இருக்கு. 2021 ஜூன் 10 அன்னைக்கு தான் அமைச்சிருக்காங்க. எப்ப அறிக்கையை சமர்ப்பிச்சுச்சுன்னு பார்த்தோம்னா 2021 ஜூலை 14. இக்குழுவின் அறிக்கையை தமிழ்நாடு அரசு 2021 செப்டம்பர் 20 அன்னைக்கு தான் வெளியிட்டுச்சு. அதாவது மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வு இன்னும் ஒரு சில ஆண்டுகள் தொடர்ந்து நடந்தா தமிழக சுகாதார கட்டமைப்பு கடுமையா பாதிக்கப்படும். ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கான மருத்துவர்கள் பற்றாக்குறை ஏற்படும். அரசு மருத்துவமனைகள்ல பணியாற்ற போதிய அளவுல மருத்துவ நிபுணர்கள் கிடைக்க மாட்டாங்க. கிராமப்புற ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவ படிப்புல சேர முடியாது. சூழல் ஏற்படும். சுகாதார கட்டமைப்புல தமிழ்நாடு பிற மாநிலங்களுக்கு கீழ் செல்லும். 2007ல கொண்டு வரப்பட்ட நுழைவுத் தேர்வு ரத்து சட்டம் போல் நீட் தேர்வு ரத்து செய்யும் வகையில சட்டம் இயற்றி குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற வேண்டும் போன்ற பல்வேறு பரிந்துரை வழங்கியது. அடுத்து முருகேசன் குழு எதுன்னு பார்த்தோம்னா, நீதிபதி முருகேசன் குழு. தமிழ்நாட்டுல பொறியியல், விவசாயம், கால்நடை மருத்துவம், மீன்வளம், சட்டம் உள்ளிட்ட தொழிற்கல்வி படிப்புகள்ல சேரும் அரசு பள்ளி மாணவர்களோட எண்ணிக்கை 10 விழுக்காட்டிற்கும் குறைவா இருக்கு. எது எதுலன்னு பார்த்தோம்னா இன்ஜினியரிங், அக்ரி, அடுத்து கால்நடை மருத்துவம், மீன்வளம், சட்டம் இந்த மாதிரி தொழிற்கல்வி படிப்புகள்ல சேர்ற கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட எண்ணிக்கை 10%க்கும் ரொம்ப கம்மியா இருக்கு. அதனால இதை தொடர்ந்து அந்த படிப்புகள்ல அரசு பள்ளி மாணவர்களோட எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்கான சாத்தியக்கூற ஆய்வு செய்யறதுக்காக புதுடெல்லியோட உயர் நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையில ஒரு குழு முதல்வர் மு.க. ஸ்டாலின் 2021 ஜூன் 15 அன்னைக்கு அமைச்சாரு. மத்திய அரசின் தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக மாநிலத்துக்கு என பிரத்யேக கல்விக் கொள்கை உருவாக்கப்படும் என தமிழ்நாடு அறிவித்தது. மாநில கல்விக் கொள்கையை வடிவமைப்பது குறித்து ஆய்வு செய்ய டெல்லி உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை தளபதி முருகேசன் தலைமையில 14 பேர் கொண்ட குழு 2022 ஏப்ரல் 4 அன்னைக்கு அமைக்கப்பட்டது. இது 600 பக்க அறிக்கை தமிழ்நாடு முதல்வர்கிட்ட 2024 ஜூலை 1ஆம் தேதி வழங்கியது. 2 முருகேசன் 2 குழுக்கு தலைமையா இருந்திருக்காரு. எதுன்னு பார்த்தோம்னா இந்த இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர், கால்நடை மருத்துவம், மீன்வளம் இந்த மாதிரி சட்டம் இந்த மாதிரி தொழிற்கல்வி படிப்புகள்ல கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ற எண்ணிக்கை 10%க்கும் கம்மியா இருக்கு. அந்த இதை
ஆ இத எப்படி அதிகரிக்கலாம் அப்படின்றதுக்கான சாத்தியக்கூறு ஆய்வு செய்றதுக்காக டி. முருகேசன். அதுக்கடுத்து வந்து மாநில கல்விக் கொள்கை. அந்த இதுக்காக யும் ஆ டி. முருகேசன் தலைமையில 14 பேர் கொண்ட குழு வந்து எப்ப அமைச்சாங்க 2022 ஏப்ரல் 4ஆம் தேதி. ஆ இந்த குழு வந்து எப்ப சமர்ப்பிச்சுச்சுன்னு பார்த்தோம்னா, 2024 ஜூலை 1. இருமொழிக் கொள்கை தொடரணும். பரிந்துரைன்னு பார்த்தோம்னா, இருமொழிக் கொள்கை. கல்விய மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். பள்ளிகள்ல தமிழை முதல் மொழியா முதன்மைப்படுத்தணும். தொடக்க நிலை வகுப்பு முதல் பல்கலைக்கழக நிலை வரை தமிழ் வழி கல்வி வழங்கணும். தமிழ் கற்பித்தல் தொடர்பான ஆராய்ச்சி பிரிவை கொண்டு வரணும். பள்ளி கல்வியில தற்போதைய 5+3+2+2 அப்படின்ற படிநிலையை பின்பற்ற வேணும். 5 வயசை நிறைவு செய்யும் குழந்தைகள் 1ஆம் வகுப்பில் சேர்க்கலாம். வாரத்துக்கு 4 பாட வேளையாக உடற்கல்வி வகுப்புகளை விரிவுபடுத்தணும். தமிழ், மேத்ஸ், சயின்ஸ், சமூக நீதி கருத்தை கொண்ட பொருளாதார, கலாச்சார, சுற்றுச்சூழல், தொழில்நுட்ப மாற்றத்தை செயல்படுத்தும் பாடத்திட்டம் உருவாக்கப்படணும். பள்ளிகள்ல நுழைவுத் தேர்வு நடத்தவே கூடாது. தனியார் ஸ்கூல்ல அதிக கட்டணம் வசூலிப்பதை ஸ்டாப் பண்ணணும். +1 மாணவர்களுக்கு வழங்கப்படும் இலவச சைக்கிள் திட்டத்தை 9ஆம் வகுப்புல இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். 10த் வர வழங்கப்படும் அரசின் எல்லா உதவிகளையும் 12ஆம் வகுப்பு வரை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். 11, 12 அந்த பொதுத் தேர்வுல பெற்ற ஒருங்கிணைந்த மதிப்பெண்களைக் கொண்டு உயர்கல்வியில அனைத்து படிப்புகள்லயும் மாணவர் சேர்க்கை நடத்தணும். உயர்கல்வியில அரசு அதிக முதலீடு செய்யணும் போன்ற பரிந்துரையை வழங்கியது. அடுத்து வந்து சுந்தரதேவன் குழு. தமிழக அரசோட முன்னாள் தொழில்துறை செயலாளர் சுந்தரதேவன் தலைமையில 2021 ஜூலை மாசம் ஒரு குழு அமைக்கப்பட்டது. 13 நபர்கள் அடங்கிய குழு. இவர் எதுக்குன்னா, இந்தியாலேயே குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் எண்ணிக்கையில 11.13% பங்களிப்புல 50 லட்சத்துக்கும் மேல தமிழ்நாடு இருக்கு. ஆ இந்த நிறுவனங்கள் சந்திக்கும் சவால்கள் அதாவது வேலையின்மை, சமூக பாதுகாப்பு, தொழில்துறைக்கு தேவையான உள்கட்டமைப்பு, நிதி, தொழில்நுட்பம் போன்றவற்றோடு ஆராய்ந்து அவற்றை களைவதற்கான வழிமுறை அறிக்கைகள் அளித்தது. அடுத்து டேவிதார் குழு. 2015 ஸ்மார்ட் சிட்டி திட்டத்த நம்ம சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து அறிவிச்சது. அதன்படி நாடு முழுவதும் 100 நகரங்கள் தேர்வு செய்யப்பட்டு ஸ்மார்ட் சிட்டியா மாற்றப்படும். அதுல முதல் கட்டமா நம்ம தமிழ்நாட்டுல சென்னை, கோவை, மதுரை, தஞ்சாவூர், சேலம், வேலூர், தூத்துக்குடி உள்ளிட்ட 11 நகரங்கள் தேர்வு செஞ்சாங்க. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்கான செலவுல 50% மத்திய அரசும், 50% மாநில அரசும் பகிர்ந்து கொள்ளுது. இதனிடையே 2021 பெய்த கனமழை காரணமாக நம்ம சென்னை தி.நகர் இருக்குல்ல, நகர்ல மழைநீர் தேங்கியது. இதற்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டம் சரியா வடிவமைக்காததே காரணம் அப்படின்ற குற்றச்சாட்டு எழுந்தது. ஸ்மார்ட் சிட்டி திட்ட முறைகேடு குறித்து விசாரணை செய்ய ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்படும் அப்படின்னு 2022 ஜனவரி 6 சட்டப்பேரவையில முதல்வர் அறிவித்தாரு. அதன்படி 2022 மார்ச் மாசம் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பிடபிள்யூசி டேவிதார் தலைமையில ஒரு குழு அமைச்சு தலைமைச் செயலாளர் அரசாணை பிறப்பிச்சாரு. இது என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த குழு வந்து ஸ்மார்ட் சிட்டி திட்டப் பணிகள் பெரும்பான்மை மக்களின் விருப்பத்தின்படி செயல்படுத்தப்பட்டதா, திட்டத்துக்கு மத்திய, மாநில அரசுகள் ஒதுக்கிய நிதி உரிய விதிகளின்படி செலவு செய்யப்பட்டதா, பணிகளுக்கான ஒப்பந்தம் உரிய விதிப்படி வழங்கப்பட்டதா, இல்ல பணிகளோட தரத்த உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதா, இதெல்லாம் இந்த குழு விசாரணை செஞ்சது. இந்த குழு 200 பக்க பரிந்துரைய 2022 ஆகஸ்ட் 20 அன்னைக்கு முதல்வர்ட்ட வழங்கியது. அடுத்து நீதிபதி கே. சந்துரு எதுக்குன்னா, அதாவது நீதி அமைப்பின் கீழ் செயல்பட்டு வரும் கூர்நோக்கு இல்லங்கள், சிறப்பு இல்லங்கள் மற்றும் பாதுகாப்பு இல்லங்கள் இதோட செயல்பாடுகள் மற்றும் நிர்வாக திறன்கள மேம்படுத்தும் பொருட்டு 2023 ஏப்ரல் 11 அன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி கே. சந்துரு தலைமையில ஒரு நபர் குழு வந்து அமைக்கப்பட்டது. இந்த குழு வந்து கூர்நோக்கு இல்லம், சிறப்பு இல்லம் மற்றும் பாதுகாப்பு இல்லங்கள் ஆகியவற்றை நேரடி ஆய்வு மேற்கொண்டு 2023 நவம்பர் 14 அன்னைக்கு அறிக்கையை தமிழக முதல்வர்ட்ட வழங்கியது. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில 2023 ஆகஸ்ட் மாசம் ஜாதிய வன்மத்தால் பள்ளி மாணவர்கள் தாக்கப்பட்டாங்க. இந்த சம்பவத்தை அடுத்து தமிழ்நாட்டுல பள்ளி, கல்லூரி மாணவர்களிடையே ஜாதி இன உணர்வுகள் காரணமாக உருவாகும் வன்முறைகளை தவிர்க்கிறதுக்காகவும், நல்லிணக்கம் ஏற்படுத்தவும், வழிமுறைகள் வகுக்கவும், சென்னை உயர்நீதிமன்றத்தோட முன்னாள்
மன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி திரு கே. சந்துரு தலைமையில ஒரு நபர் குழு 2023 ஆகஸ்ட் 23 அன்னைக்கு தமிழ்நாடு அரசு அமைச்சது. இந்த குழு பள்ளியில ஜாதி பெயர்களின் முன்னொட்டுகள் நீக்கப்படணும். பள்ளிகள் அரசு பள்ளிகள் அப்படின்னே அழைக்கப்படணும். மாணவர்கள் நெற்றி திலகம் இடக்கூடாது. வண்ண கயிறு கையில் கட்டக்கூடாது. மாணவர்களோட வருகை பதிவேட்டில் அவர்களோட ஜாதி விவரம் இருக்கக்கூடாது. சமூக நீதி மாணவர் படையை உருவாக்கணும். இந்த மாதிரி பரிந்துரையை 2014 ஜூன் 18ஆம் தேதி தமிழ்நாடு முதல்வரிடம் சமர்ப்பித்தது. அடுத்து பார்த்தோம்னா நீதிபதி கே. சந்துரு ஆணையம். ஆன்லைன் விளையாட்டால பணத்தை இழந்த விரக்தியில தமிழகத்தைச் சேர்ந்த பலர் தற்கொலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதனை அடுத்து தமிழக அரசு 2020 நவம்பர் 21 அன்னைக்கு ஆன்லைன் ரம்மி, போக்கர் உள்ளிட்ட சூதாட்ட விளையாட்டுகளுக்கு தடை விதித்து அவசர சட்டம் கொண்டு வந்தது. இந்த அவசர சட்டத்தை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்துல ஜங்கிள் ரம்மி உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் வழக்கு தொடர்ந்தன. இந்த வழக்க விசாரித்த உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவால தமிழக அரசு கொண்டு வந்துள்ள இந்த சட்டம் இந்திய அரசமைப்பிற்கு எதிரானது. மேலும் இந்த சட்டத்துல இருந்த இந்த விளையாட்டு ஏன் தடை செய்யப்படுகின்றன அப்படின்றது குறித்து போதுமான காரணங்கள் குறிப்பிடப்படல. விளையாட்டை முறைப்படுத்தும் உரிய விதிகள் இல்லாம ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு ஒட்டுமொத்தமா தடை விதிக்க முடியாது. எனவே அரசின் புதிய சட்டம் ரத்து செய்யப்படுது. அதே நேரம் எந்த தடையும் இல்லை என நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவுல குறிப்பிட்டிருந்தார். இதனை அடுத்து இந்த விளையாட்டினால் ஏற்படக்கூடிய நிதி இழப்பு பாதிப்புகளை தரவுகளோட ஆராயறதுக்கும் அரசு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து உரிய பரிந்துரைகள் வழங்கவும் சென்னை உயர்நீதிமன்றம் முன்னாள் நீதிபதி கே. சந்துரு தலைமையில 2022 ஜூன் 10 அன்னைக்கு ஒரு குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுல ஐஐடி தொழில்நுட்ப வல்லுநர் சங்கராமன், ஸ்னேகா அமைப்பின் நிறுவனரும் உளவியலாளருமான லக்ஷ்மி விஜயகுமாரி, காவல்துறை கூடுதல் டிஜிபி வினிதேவ் வான்கடே ஆகியோர் இடம்பெற்றிருந்தாங்க. இந்த குழு 2022 ஜூன் 27 அன்னைக்கு தனது பரிந்துரையை தமிழக முதல்வரிடம் வழங்குது. இந்த பரிந்துரை கொண்டு தமிழக அரசு சட்டம் இயற்றும். அடுத்து வெங்கடேஷ் குழு. நீலகிரியோட கூடலூர் பகுதியில மனித யானை மோதல்களை விசாரித்து விரிவான தீர்வுகளை வழங்க ஒரு நிபுணர் குழு தமிழ்நாடு கவர்மெண்ட் 2022 ஆகஸ்ட் மாசம் அமைச்சது. கூடலூரோட பள்ளத்தாக்குல மே மற்றும் ஜூன் மாதங்களுக்கு இடையில யானை தாக்கி பலர் கொல்லப்பட்டதை அடுத்து இந்த குழு அமைக்கப்பட்டது. வன பாதுகாவலர், முதுமலை புலிகள் காப்பக கல இயக்குனருமான டி. வெங்கடேஷ் தலைமையில இந்த குழு அமைக்கப்பட்டது. இதுல மாவட்ட வன அலுவலர் கொம்மு ஓம்காரும், உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி வனவிலங்கு உயிரியல் உதவி பேராசிரியர் டி. ராமகிருஷ்ணன், இந்திய வனவிலங்கு நிறுவனத்தோட மூத்த விஞ்ஞானி டாக்டர் கே. ரமேஷ் இவங்க எல்லாம் உறுப்பினராக இருக்காங்க. அடுத்து சமூக நீதி கண்காணிப்பு குழு. அதாவது சமூக நீதி அளவுகோலானது சட்டப்படி முழுமையாக செயல்படுத்தப்படுதா அப்படின்றத கண்காணிக்கிறதுக்காக பேராசிரியர் சுப வீரபாண்டியன் தலைமையில 2021 அக்டோபர் 23 அன்னைக்கு சமூக நீதி கண்காணிப்பு குழு வினை தமிழ்நாடு கவர்மெண்ட் அமைத்தது. இக்கண்காணிப்பு குழு கல்வி, வேலைவாய்ப்பு, பதவி உயர்வுகள், நியமனங்கள் ஆகியவற்றில சமூக நீதி அளவுகள் முறையாக முழுமையா பின்பற்றப்படுகின்றனவா அப்படின்றத கண்காணிக்கும், வழிகாட்டும், செயல்படுத்தும் பணிகளை மேற்கொள்றதோட இது சரியா நடைமுறைப்படுத்தப்படாதுன்னா உரிய நடவடிக்கை எடுக்க அரசுக்கு பரிந்துரை செய்யும். சமூக நீதி அரசாணையின் 100ஆண்டு நாளினையொட்டி இந்த குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுல ஓய்வு பெற்ற IAS அதிகாரி முனைவர் கே. தனவேல், பேராசிரியர் முனைவர் சுவாமிநாதன் தேவதாஸ், கவிஞர் மனுஷ்ய புத்திரன், ஏ. ஜெய்சன், பேராசிரியர் முனைவர் ஆர். ராஜேந்திரன், கோ. கருணாநிதி ஆகியோர் உறுப்பினரா இருந்திருக்காங்க. மாநில சுயாட்சி குழு. நாடு விடுதலை அடைந்த காலம் முதல்ல மத்திய, மாநில அரசுகளோட அதிகாரங்கள் தொடர்பாக ஆராய பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டன. தமிழ்நாட்டின் முன்னாள் முதல்வர் மு. கருணாநிதி 1969 நவம்பர் மாசம் மத்திய மாநில உறவு குறித்து ஆராயறதுக்காக சென்னை உயர்நீதிமன்றத்தோட முன்னாள் தலைமை நீதிபதி பி. ராஜமன்னா தலைமையில குழு ஒண்ணு அமைச்சது. இந்த குழு தனது பரிந்துரையை 1971 வழங்கியது. இந்த குழுவோட பரிந்துரையின்படி 1974ஆம் ஆண்டு மாநில சுயாட்சி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அண்ணா முதல்வரா இருந்ததுல இருந்தே மாநில சுயாட்சி கொள்கை தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது. சமீப காலத்துல நீட் தேர்வு, GST வருவாயை பகிர்தல், மாநில மசோதாவிற்கு ஒப்புதல் அளித்தல், இந்த மாதிரி விஷயங்கள்ல மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே மோதல் போக்கை அதிகரிக்கிறது. இந்நிலையில தமிழ்நாடு கவர்மெண்ட் மாநில சுயாட்சி கொள்கையை மீண்டும் கையில் எடுத்திருக்கு. 2025 ஏப்ரல் 15 அன்னைக்கு சட்டப்பேரவையில பேரவை விதி 110 கீழ்
முதல்வர் பேசும்போது, மத்திய, மாநில அதிகாரங்கள் குறித்து ஆராயறதுக்காக ஒரு குழு அமைக்கப்படும் அப்படின்னு அறிவித்தாரு. இதன்படி உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில குழு அமைக்கப்பட்டது. இதன் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அசோக் வர்தன் ஷெட்டி, தமிழ்நாடு திட்டக்குழுவின் முன்னாள் தலைவர், துணைத் தலைவர் நாகநாதன் உறுப்பினர்களாக இருப்பாங்க. இந்த குழு தனது இடைக்கால அறிக்கையை 2026 அன்னைக்கு ஜனவரி மாசம் இறுதிக்குள்ள சமர்ப்பிக்கணும் அப்படின்னு அது பொறுப்பேற்ற நாள்ல இருந்து 2 ஆண்டுகளுக்குள் இறுதி அறிக்கையை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கு. ஓய்வூதிய திட்டங்களை ஆராய குழு. பழைய ஓய்வூதிய திட்டம் உட்பட 3 வகையான ஓய்வூதிய திட்டங்களை ஆராய தமிழக அரசு 3 நபர் கொண்ட குழு அமைச்சிருக்கு. 2003 ஏப்ரல் 1 முதல் மாநில அரசு பணியாளர்களுக்கு பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதே தருணத்துல மத்திய அரசு பணியாளர்களுக்கு தேசிய ஓய்வூதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. மாநில அரசு பணியாளர்கள் 1/4/2003க்கு முன்பிருந்தே திட்டத்தை செயல்படுத்த கோரிக்கை வச்சாங்க. இதனிடையே மத்திய அரசு பணியாளர்களுக்கான ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை 2025 ஜனவரி மாசம் அறிவிச்சது. இந்நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டம், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய 3 ஓய்வூதிய திட்டங்கள குறித்து விரிவாக ஆராய 3 நபர் குழு 2025 பிப்ரவரி மாசம் தமிழக அரசு அமைச்சிருக்கு. ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் சுகன்தீப் சிங் பேடி, மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எகனாமிக்ஸ் முன்னாள் இயக்குனர் கே.ஆர். சண்முகம், நிதித்துறை துணைச் செயலர் பிரதீப் தயாள் ஆகியோர் அடங்கிய குழு தனது விரிவான அறிக்கையை 9 மாதங்களுக்குள் சமர்ப்பிக்கும்.